بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرمت البركة بذاته ومحياه وتعطرت الأوان بطيب ذكره ورياه. الله جل شانه تعالى மகத்தான பேரருளால் புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் இம்மாவது தினத்திலே அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூறி அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்து கொண்டான். الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. எண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை காரண காரியங்களை கொண்டு பிடித்து வைத்திருக்கிறான். இடைப்பட்ட காரணங்கள் காரியங்கள் எடுக்கப்பட்டு விடுமையானால் அந்த செயல் நோக்கம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பற்ற ஒரு நிலையை இந்த அஸ்பாபுகள் நீக்கப்படுவதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தடுத்து வைத்து விடுகிறார். காரண காரியங்கள் என்ற அந்த பதத்திற்கு அஸ்பாப் என்று அரபியில் கூறப்படும். இப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காதிரே முத்லக், எதை அவன் விரும்புகிறானோ அதை செயல்படுத்துவதிலே வல்லமை உள்ளவன் என்பது அதற்கு பொருள். அதை பற்றி அல்லாஹ் கூறும்போது வல்லாஹு வாலிபன் அலா அம்ரிஹி, தன்னுடைய ஆக்கங்களை நிறைவுபடுத்துவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவரும் அதற்கு தடையாக இல்லாத அளவிற்கு மிகைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆக்குதல் அழிக்குதல் சக்திக்கு தான் பெற்றிருக்கக்கூடிய வல்லமையை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே தெளிவுபடுத்துகிறான். இது ஆராதசையின் யகூல லஹு குன் ஃபயகூன், ஒன்றை ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிடுவானே, ஆனால் ஆகு என்று அவன் எதை நினைக்கிறானோ அதை ஆகு என்று கூறுவான், அது ஆகிவிடும். அது ஆக்குவதற்காக இருந்தாலும் சரி, அழிப்பதற்காக இருந்தாலும் சரி. இப்படி வல்லமை உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உலகத்தை, ஒரு ஆலத்தை தன்னை மறைத்துக் கொண்டு அவன் அல்லாத பிற பொருள்களை கொண்டு ஆகுவதாக அழிவதாக காட்டக்கூடிய ஒரு தஜல்லியை, ஒரு வெளிப்பாட்டை அல்லாஹ் பார்க்க விரும்பினான். அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் காரண காரியங்கள் என்ற இந்த அஸ்பாப் அல்லாஹுக்கும்
ஆக்கப்படப்படக்கூடிய பொருளுக்கு இடையில் இடைநிலைப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் படைக்கக்கூடிய படைப்பாளன். எந்த அளவுக்கு அவனால் படைக்க முடியும்? சூரியன், சந்திரன் போன்ற பிரம்மாண்டமான கோலங்களை ஆகி என்று சொன்னான் ஆகிவிடக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சாதாரணமான ஒன்றல்ல. மனிதர்களை கொண்டு மனிதர்களை ஒரு சூரியனுக்கு முன்னால், ஒரு சந்திரனுக்கு முன்னால், நவகிரகங்களில் ஏதாவது ஒன்றுக்கு முன்னால் நிப்பாட்டி பார்த்தால் இது ஒரு புள்ளிக்கு கூட சமம் இல்லாத அளவிற்கு தான் இருக்கும். அப்படி இருக்க மனிதர்கள் என்னென்ன வெளிப்பாடுகள், தன்மைகள் இருக்கின்றனவோ அதைவிட சிறப்பான தன்மைகள் சூரியனிலும் சந்திரனிலும் பிற கோலங்களிலும் இருக்கின்றன. அவைகள் இயங்குகின்றன, ஒளியை உண்ணுகின்றன. எப்படியெல்லாம் அவைகளை எல்லாம் சோலை செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவ்வாறு சுழற்சியின் எல்லையிலே அவைகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் செய்வதற்கு எதையும் இடைநிலைப்படுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அஸ்பாபு, ஒரு காரணத்தை நியமிக்கவில்லை. இப்படி படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் மனிதர்கள் அப்படி படைக்கவில்லை. மனிதர்களையும் அல்லாஹுத்தான் படைத்தான். எவ்வாறு சூரியன் சந்திரனை அல்லாஹ் படைத்தானோ அப்படித்தான் மனிதர்களையும் அல்லாஹுத்தான் படைத்தான். அப்படி இருக்க ஒரு ஊரில் உதாரணமாக நம்முடைய மரக்காணத்தில் ஒவ்வொரு வருஷத்தில் நிதியாண்டு என்று ஒன்று இருக்கிறது, கல்வியாண்டு என்று ஒன்று இருக்கிறது. அது போன்று பிறப்பாண்டு என்று ஒன்றை நிர்ணயம் செய்து இந்த ஆண்டிலிருந்து இந்த மாதத்தில் இந்த மாதம் முடிய, உதாரணமாக நிதியாண்டு என்று சொல்வதற்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு நிதியாண்டு என்று கூறப்படுகிறது. இப்படி ஒரு ஆண்டுக்குடைய நிகழ்ச்சிக்காக வேண்டி திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களுடைய பிறப்பிற்காக இந்த மரக்காணத்திலே இத்தனை பேர் மௌத்தாக வேண்டும், இத்தனை பேர் பிறக்க வேண்டும் என்று நிர்ணயித்து செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. அதனால் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தேர்வு செய்கிறான். அந்த தேர்வு அல்லாஹ்வினால் செய்யப்பட்டாலும் கூட வெளியில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தேர்வு என்று தெரியாது. பெண் வீட்டாக பலரை ஒரு மாப்பிள்ளையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீண்ட பிரயத்தனை செய்வார்கள். புரோக்கரிடம் சொல்வார்கள், விட்டாளரிடம் சொல்வார்கள், போற இடமெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதுபோன்று ஆண் வீட்டாகவும் ஒரு பெண் வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு ஏற்பாடுகளை செய்வார்கள். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நான் ஆரம்பத்தில் கூடியது போன்று அஸ்பாப், காரண காரியங்களுடைய தொடர்பில் துவக்கம் இது. அதன் பின்பு எங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அங்கு வந்து நின்றுவிடும். மற்றவர்களெல்லாம் பார்த்து இந்த பெண் பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள், மற்றவர்களெல்லாம் பார்த்து இந்த மாப்பிள்ளை நமக்கு நம்ம பெண்ணுக்கு லாயக்கில்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் நிர்ணயித்த அந்த எல்லை வந்தவுடன் இவ்வளவு மாதிரியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிரியத்தை போட்டுள்ளார். அங்கு வந்தவுடன் பேச்சுவார்த்தை முடிந்துவிடும். பல பேர் பார்த்து பிரியமில்லை என்று சொன்ன இடம் எங்களுக்கு நான் தேடிக்கொண்டிருந்த அந்த பெண் கிடைத்து விட்டது என்பதாக மாப்பிள்ளையும் சொல்வார், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்வார்கள், பெண் வீட்டுக்காரன் சொல்வார். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, மனிதர்களுக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் மத்தியில் அல்லாஹ்வே திரையாக இருக்கிறான். அவனே யுகல்லிப், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தை அவனே திருப்புகிறான். தூங்கக்கூடாது அண்ணன் பாக்ஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவே மனிதர்களுடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். அவ்வாறு மாற்றங்களை உருவாக்கி நிக்காஹ் செய்ய வைக்கிறான். அதன் பின்பு யாருக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதற்கான நேரத்தையும் நிர்ணயத்தையும் அல்லாஹ்தான் செய்கிறான். ஆனால் தானே மரியம் அம்மா அவர்களுக்கு ஆண் தொடர்பு இல்லாமல் குழந்தை உண்டாக்கியது போன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆணோ பெண்ணோ இல்லாமல் உண்டாக்கியது போன்று, ஹவ்வா அம்மா அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விலாவில் என்று படைத்தது போன்று அல்லாஹ் உண்டாக்காமல் என்னால் முடியும் என்று காட்டுவதற்கு ஒரு சாம்பிள்களை காட்டிவிட்டு இப்படித்தான் இந்த உலகத்தை நான் நடத்த விரும்புகிறேன் என்று ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் எப்பொழுது விந்தை செலுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அப்போதெல்லாம் அதற்கான ஏற்பாட்டை அவன் தான் செய்கிறான். வெளியில் பார்த்தால் கணவன் மனைவியாக ஆகி தொடர்பு கொண்டார்கள், அதன் மூலமாக குழந்தை உருவானது பிறக்கிறது என்பதாக நாம் பேசிக்கொள்கிறோம். இதற்கு அடிப்படையாக இருந்து செயல்படுத்த வைக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பார்வையில் தெரிவதில்லை. இதுதான் இந்த உலகத்தினுடைய சூட்சமம். இந்த சூட்சமத்தை, இந்த விவரத்தை
அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, சிந்தனா சக்தி, விவரம், இவைகளை எல்லாம் ஆடு மாடுக்கு பிரம்மாண்டமான மூளையை பற்றி, யானைக்கு தான் அந்த மூளை தலையில இருக்கு, தலைக்கு தான் அந்த மூளை தான் யானைக்கு இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு தெரியாது. இந்த இலையை யார் கொண்டு வந்து போட்டா, இந்த இலையை போட்டு பக்கத்துல என்ன பிடிக்கக்கூடிய குழி தோண்டி வச்சிருக்கானா, இந்த இலையை நமக்கு பிடிக்கல, வேற இலையாவது கொண்டு வந்தா நேற்று இதை சாப்பிட்டு இன்னைக்கு இதை சாப்பிட ஏழு இளவும் தெரியாது. பசி வந்துச்சா முன்னாள் கிடக்கிற இது முகந்து பார்க்கும், சாப்பிட இலையானு சாப்பிட்டு வைத்த நிரப்பிக்கு, அதுக்கு மேல அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது. மனிதர்கள் அப்படி அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்துணர்வும் விளக்க உணர்வும் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா மனிதனுடைய உள்ளத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த அமைப்பின் மூலமாக மனிதர்கள் காண காரியங்களை கடந்து இது எங்கிருந்து வந்தது என்பதாக சிந்திக்கக்கூடிய எல்லைக்கு அவர்கள் அந்த புத்தி, அந்த விளக்க உணர்வு அழைத்து செல்லும். அது எங்கு போய் நிப்பாட்டிவிடும் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இருக்காது. இந்த சிந்திப்பு அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுதலை செய்யுமானால் சிறிது சிறிதாக சென்று அவர்களை அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுக்கு முன்னாலே கொண்டு போய் நிப்பாட்டினான். அல்லாஹ் தான் இதை படைச்சான், அல்லாஹ் தான் உண்டாங்க. இதற்கு மாற்று சிந்தனை மனிதன் சிந்திக்கவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் அங்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ்வை கூறுகிறான். இப்படித்தான் இந்த உலகத்தை நான் இயக்குகிறேன், இந்த காண காரியங்களை கடந்து நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பல்வேறு கோணங்களில் விளக்குகிறான். வனாந்திரத்தில் செல்லக்கூடியவர்கள் காணல் நீரை பார்த்து தூரத்திலிருந்து சென்று பார்த்தால், இந்த தார் சாலையில் கூட தூரத்தில் பார்த்தா தண்ணியா தெரியும், கடுமையான வெயில் நேரத்தில். அப்படி பாலைவனத்தில் நீர்க்கடாக போன்று தூரத்திலிருந்து பார்த்தால் தெரியும். அவர்கள் தாகத்தில் உள்ளவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று மிக ஏக்கத்துடன் அது பக்கத்தில் சென்று பார்த்தால் அவர்கள் தாகம் என்ற ஒன்று, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அஸ்பாப் என்ற தண்ணீர், காண காரியம் என்ற அந்த தண்ணீர், அதை பெற்றுக்கொள்வதற்காக தன்முன்னால் தெரியக்கூடிய நீர்த்தடாகம் போன்ற ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக சமீபத்தில் சென்றால் அங்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அங்கு எதை பெற்றுக் கொள்வார்கள்? அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார். தண்ணீருக்காக அல்லாஹ் இருப்பான், எல்லா வஸ்துக்கள் கூட அல்லாஹ் இருக்கிறான், அவன் இருந்து தான் செயல்படுத்துகிறான், அவன் இருந்து தான் தருகிறான். தானே புயல் வந்தது, அன்று இரவில் எத்தனையோ முறை அறிவிப்பு செய்யப்பட்ட விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படித்தான் சொல்லுவாங்க, அது நாகப்பட்டினம் பக்கம் போயிடும் அல்லது வேற எங்கேயாவது போயிடும், ஆந்திரா பக்கம் போயிடும். இப்படித்தான் நான் பாண்டிச்சேரிக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. பல தடவை அறிவிப்பு வந்து ஒரு தடவை கூட காத்தடிச்சதை நான் பார்க்கல. இப்படி சுனாமி வந்து அது வேற விஷயம், காத்தை பத்தி புயலை பத்தி பேசுறேன். 22 வருஷத்துல எத்தனையோ ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் நம்ம பாண்டிச்சேரி இந்த சுற்று வட்டாரத்துல அப்படி ஒரு புயல் வந்ததை நாம் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் முன்பு போல்தான் இப்போதும் இருக்கும் என்று பலரும் நினைத்திருந்தார்கள். நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இரவில் 1 மணிக்கு ஆரம்பித்த அந்த புயலின் வேகம் வீச்சு எப்படி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான் என்பதற்கு புயலை அஸ்பாபாக காரண காரியமாக இடைநிலைப்படுத்துகிறான். அழிப்பதற்கு என்று அல்லாஹ் விரும்புகிறானால் அவன் புயலை அனுப்பித்தான் அழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தை பொறுத்து கொடுப்பதற்கும் காரணத்தை முன்னிலைப்படுத்துகிறான், அழிப்பதற்கும் இல்லாமல் ஆக்குவதற்கும் அல்லாஹ் காரண காரியத்தையும் இடைநிலைப்படுத்துகிறான். இதுதான் அல்லாஹுடைய சுன்னத். பலன் தஜிதல் சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, பலன் தஜிதல் சுன்னத்தில்லாஹி தப்தீலா. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய சிஸ்டத்தை பற்றி கூறும்போது, என்னுடைய இந்த சிஸ்டத்தை நீங்கள் மாற்றத்துக்குரியதாக பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அதை உறுதிப்படுத்துகிறான். இப்போது நான் ஜும்மாவில் இந்த விஷயத்தை எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தஜல்லியாத்துகள், வெளிப்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று லாபத்தை அடைகிறோம், அல்லது நஷ்டத்தை பெற்றுக் கொள்கிறோம். இந்த லாபமும் நஷ்டமும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்று விளங்க வேண்டியது இது குர்ஆனுடைய சட்டம், ஈமானுடைய அடிப்படையான விஷயம். ஏனென்றால் நன்மையும் தின்மையும் நிர்ணயிக்கப்படுவது அல்லாஹ்வினால் என்று அறிவிக்கப்பட்ட போது ஏற்றுக்கொண்ட ஈமானுடைய 7 பிரிவில முக்கியமான ஒரு பிரிவு உலக வாழ்க்கையை பொறுத்து நன்மையும் தின்மையும் அது நிர்ணயிக்கப்படுவதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு தான் என்று அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறோம், அவருடைய இந்த சிஸ்டத்தின் மீது ஈமான் கொள்கிறோம் என்று வந்த பின்பு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் வெளிப்படும், சட்டம் இயற்றினால் தான் செயல்படுத்தப்படும். அது போன்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய நிர்ணயம் தான் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடுவாரையானால் பலா காலிபனுக்கும் அதை யாரால் நிகழ்த்திவிட முடியாது. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த நாடி விடுவானால் அதற்கு பின்னால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேள்வியை கேட்கிறேன். ஆகவே கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் அல்லாஹ் தான் முழுமையான பொறுப்புதாரி. ஆனால் கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் இந்த உலகத்தில்
காரியங்களை இடைநிலைப்படுத்தித்தான் கொடுக்கிறான், இடைநிலைப்படுத்தித்தான் தடுக்கிறான். இப்படி இந்த துன்யாவுடைய விஷயத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே போறேன். இந்த குறுகிய நேரத்தை அதை நான் இந்த ரபியுல் அவல் மாதத்துடைய இந்த புனிதமான நேரத்தில் குறுகிய நேரத்தில் நான் அதுக்காக எடுத்துக்கொள்ள விரும்பல. இப்போ அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய 99 திருநாமங்களிலே அல்லாஹ் ஹாதி என்று ஒரு திருநாமம் இருக்குது. ஹிதாயத் செய்யக்கூடியவன், நேர்வழி காட்டக்கூடியவன். நேர்வழி என்ற இந்த ஒன்று மனிதனுக்கு கிடைக்காமல் போனார். அவனுடைய உணவுகள் சாப்பிடுவது, குடிப்பது, உடலுறவு கொள்வது, கண்ணால் பார்ப்பது அருமையாக, காதால் கேட்பது இனிமையாக, எதையெல்லாம் அவனுடைய உள்ளம் விரும்புகிறதோ அதன் மீது அவனுடைய வாழ்க்கை பூரா போயிடும். ஹிதாயத் என்பது இது அல்ல. ஹிதாயத் என்பது நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள, அப்துக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டான தொடர்பில் எது நேரான பாட்டை, எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்தான், நம்முடைய வாழ்வை சௌகரியமாக ஆக்குவதற்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு உருவாக்கி இருக்கிறான். சூரிய ஒளி இல்லாமல் மனிதர்கள் வாழவும் முடியாது, தாவர வர்க்கங்கள் வளரவும் முடியாது என்ற நிலையில அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோலத்தை உருவாக்கி இத்தனை சென்டிகிரேட் இவ்வளவு உஷ்ணத்தை அது வெளிப்படுத்த வேண்டும். எந்த பூமியில் எவ்வாறு மக்களுடைய சூழ்நிலை இருக்கிறதோ, பூமி அமைப்பு இருக்கிறதோ, அதற்கு தகுந்தாற் போன்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போன்று இல்லாத பாலைவன பூமிகளிலே கடுமையான உஷ்ணம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல் வாகையும் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு தந்திருக்கிறான். நம் போன்ற பலவீனமான மக்களுடைய வாழ்வமைப்பும் பூமியுடைய அமைப்பும் இதற்கு இத்தனை சென்டிகிரேட் தான் உஷ்ணம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அதற்கு தகுந்தாற் போன்ற வாழ்வு அமைப்பையும் தந்து சூரிய ஒளியையும் தருகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செய்து பசி என்று வந்துவிட்டால் புசிப்பதற்கு என்ன என்பதாக நாம் ஆய்வு செய்து அல்லாஹ் அப்ளிகேஷன் கொடுத்து சாப்பிடக்கூடிய எல்லையில் நம்மை அல்லாஹ் குறைக்கு போடவில்லை. மாறாக எப்போதெல்லாம் பசிக்கிறதோ முன்னால் பந்தியில் பறத்து வைத்து வைக்கப்பட்டிருப்பதை கொண்டு உண்ணக்கூடிய பல்வேறு பதார்த்தங்களை பொருட்களை அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா பசுமையாக, இனிமையாக, இன்பகரமாக அறுசுவையுடன் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். எது வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து சாப்பிடலாம். குடிப்பதற்கும் பிற உபகரணங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இந்த பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செய்து மனிதர்களுக்கும் தனக்கும் மத்தியில் உண்டான முக்கியமான ஒரு கருவை அவர்கள் சிந்திப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த பலவீனம் மனிதர்கள் இருப்பதன் காரணமாக இந்த பொறுப்பை அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா தானே எடுத்துக்கொண்டான். இப்படி மட்டும் மனிதர்கள் மீது அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அல்லாஹ் யகூன லின்னாஸ் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாதா ரசூல், ஒரு ரசூல் அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை அறிவு செய்து வைக்காவிட்டால் கியாமத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு எனக்கு இப்படித்தான் நடக்கும், எங்களுக்கு யோசிச்சு பார்த்தா அப்படின்னா ஒன்னும் புரிபடவே இல்லை. பசி வந்து எனக்கு தெரிஞ்சு, தாகம் வந்தது தெரிஞ்சு, காம உணர்வு வந்து தெரிஞ்சிச்சு, கண்ணால பார்க்கும்போது அழகா இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சு, காதால கேட்கும்போது இனிமையாக தெரிஞ்சு, அதனால அதை நாங்கள் அடைஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டோம். உனக்கு எனக்கு மட்டும்தான் தொடர்பு இப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே, எங்க உணர்வு அதை எங்களுக்கு எச்சரிக்கை செய்யல, வலியுறுத்தல. நான் எப்படி நான் கியாமத்தை பத்தியும் உன்னை பத்தியும் தெரிஞ்சு வர முடியும் என்று அல்லாஹ்ட்ட வந்து வாதாடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலை அனுப்பியிருக்கிறார். இந்த ரசூலுடைய வருகை எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் ஹிதாயத்தை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய குதிரத்து இருக்கின்றது என்றால், நான் முதலில் கூறியது போன்று ஒரு வினாடியில் அத்தனை மனிதருக்கு உலக மக்கள் அத்தனைக்கும் அல்லாஹ் தன்னுடைய பாட்டை ஹிதாயத்தை காட்டி விடுவானாம். ஆனால் அப்படி காட்ட அல்லாஹ் விரும்பவில்லை. மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இந்த அபிப்பிராயத்தை தந்து அவனாக எனக்கு அடிபணியக்கூடிய உணர்வு அவன் உள்ளத்தில் தோன்ற வேண்டும். இவ்வளவு பேருபகாரத்தை நான் செய்திருக்கிறேன், என் இல்லாமல் அவன் உருவாகவில்லை, நான் இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்பதை அவன் சிந்தித்து பார்க்கும்போது அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பி அவர்கள் மீது வேதத்தையும் அனுப்பி இதன் மூலமாக என்னுடைய நேரான பாதையை நீங்கள் அறிந்து தெரிந்து அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பினார். அவ்வாறான ரசூல்மார்களுடைய வலயத்தின் கடைசி வலயமாக முத்திரை நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் ஃபாத்திமன் நபியின் மனிதர்களில் கடைசியாக வந்தவர்கள் என்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். நபிய பாதி எனக்கு பின்னால் நெய்மாக வரமாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்க உரை தந்தார்கள். அப்படியாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, அவன் விருப்பப்பிரகாரம் வாழ்வதற்காக ஒரு முன்மாதிரியாக ஐடியாலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்ப வாழ்வு என்பதை வாயாலும் சொன்னார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள். ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி அந்த செயலுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாயாலும் சொன்னார்கள், தான் வாழ்ந்தும் காட்டினார்கள்.
ஒரு மனைவியை கட்டிவிட்டால் அல்லாஹ் எப்படி நினைப்பது என்பதாக நாம் தடுமாறி விடுவோம் என்பதற்காக வேண்டி 9 மனைவியாக ஒரே நேரத்தில் கட்டிக்க வைத்து கல்யாணம் செய்ய வைத்து அத்தனை மனைவிமார்களும் தொடர்பு கொண்டும் அவருடைய தேவைகளை கொடுத்தும் தன்னுடைய வாழ்வையும் அவருடைய வாழ்வையும் சிறப்பாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அவருடைய விருப்பப்பிரகாரம் வாழ முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறு யாருக்கு அனுமதி தராமல் 9 மனைவிமார்கள் ஒரே காலத்தில் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை துணையாக ஆக்கி அதன் மூலமாக இவ்வளவு மனைவிமார்கள் இருந்தும் கூட அல்லாஹை மறக்காமல் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பை ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஆக்கி தந்தார். இப்படியாக இந்த ரபியுல் மாதத்தின் 12ஆம் நாளிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை சுபஹ் நேரத்திலே ஆமினா அம்மாவுடைய வயிற்றிலே அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறக்க வைத்தார். அவர்கள் பிறந்த போது அவருடைய தந்தையின் திருமுகத்தை பார்ப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தரவில்லை. நேரம் தெரிந்த வயதை நெருங்கிக் கொண்டிருந்த போது அதில் 4 ஆண்டு காலம் பெற்றெடுத்த தாயுடைய படியிலே வளராமல் அந்த நாட்டு பழக்க பிரகாரம் ஹலிமா அம்மா அவர்களுடைய வீட்டிலே பால்குடி மகனாராக வளர்க்கப்பட்ட அவர்கள் 2 ஆண்டு காலம் ஆமினா அம்மாவுடைய தொடர்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைத்துக் கொண்டு விட்டார். இப்போது தேர்ட் ஒன்று தாய் அல்லது தந்தை இருவரும் இல்லாத நிலையில் எப்படி இருந்தாலும் பாட்டனாராக இருந்தாலும் கூட அவர்கள் அந்நியர் தான், உரிமையுள்ள அந்நியர். அவர்களுடைய கையிலே அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். வளர்க்கப்பட்ட சிறிது காலத்திலே அப்துல் முத்தலிப் அவர்களும் அகற்றப்படுகிறார்கள். அதன் பின்பு வறுமையில் அதிகமான பிள்ளைகளை பெற்றிருந்த அபு தாலிப் சிறிய தந்தையாருடைய பொறுப்பிலே அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். தன்னுடைய வாழ்வுக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட அபு தாலிப் அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நிலை, அதையெல்லாம் கலந்து ஆட்டை மேய்த்து அதில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தானும் உண்டு தன்னுடைய சிறிய தந்தையாருடைய குடும்பத்திற்கும் கொடுத்து ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நிலையில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுகிறார். அனாதை தருதலை என்ற இந்த பட்டத்தை சேர்ந்து நாணயத்தின் இருபக்கமாக மக்களிடம் பேசப்படக்கூடிய அதே நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் உயர்வுக்கெல்லாம் தாயுடைய தர்பியத்தோ தகப்பனாருடைய கண்காணிப்போ யாரும் உலகத்தில் உலக ரீதியில் அவர்கள் வளர்க்கப்படுவதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தராமல் அவர்கள் தானே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பேற்று அவர்கள் வளர்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி குறிப்பிடும் போது அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீபன், என்னுடைய ரப்பு தான் என்னை அழகான முறையில் வளர்த்தான், அவன் தான் எனக்கு நல்லொழுக்கங்களை வளர்த்து வைத்தான் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேரடியான கண்காணிப்பில் தான் வளர்ந்ததை பற்றி கூறினார்கள். இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்ட அவர்கள் 40 ஆண்டு காலம் வரை முஹம்மது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அதுவே புகழப்பட்டவர் என்ற பெயரை அர்த்தத்தில் உள்ளதுதான். அப்படி இருக்க அந்த பெயரையெல்லாம் விட்டுவிட்டு காரண பெயராக ஒரு தகவலை சொல்வதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும், அது போன்று உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த 2 நிலைகளை இன்று பிறந்து நாளைக்கு உண்டாக்க முடியாது. இன்று நான் இந்த ஊருக்கு வருகிறேன், நாளைக்கு என்னை பார்த்தா போது இங்குள்ள மக்கள் எல்லாம் இவர் நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், பொய் பேசாதவர் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீண்ட காலம் உங்களிடம் பழகி கொடுக்கல் வாங்கல் செய்து என்னுடைய பரிமாற்றங்களை பார்த்து நியாயமானவர், பொய் பேச மாட்டார், நம்பிக்கையாளர் என்ற இந்த பட்டம் பெறுவதற்கு, இந்த நிலைக்கு நான் உயர்த்தப்படுவதற்கு பல ஆண்டுகள் நான் பழக வேண்டும், பல்வேறு முறைகளான பரிமாற்றங்கள் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதற்கு பின்புதான் என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் மக்கள் மனதில் உருவாகும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 40 ஆண்டு காலத்தை ஒதுக்கி வைத்தான். 40வது ஆண்டு முடிவிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி பட்டத்தை வழங்கி, இப்போது சென்று சொல்லுங்கள், எதை கொண்டு உங்களை மக்கள் எல்லாம் வியாபாரியாக இருந்தால் வியாபாரி என்று கூறுவார்கள், விவசாயியாக இருந்தால் விவசாயி என்று கூறுவார்கள், டாக்டராக இருந்தால் டாக்டர் என்று கூறுவார்கள். இவைகள் எல்லாம் அந்த காரண பெயர். ஆக உங்களுடைய காரண பெயரான அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர், இந்த பட்டத்தை தாங்கள் பெற்ற பின்பு இப்பொழுது சொல்லுங்கள், ஆகிரத்துடைய விஷயம், என் விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு செய்தான். இவ்வாறு உத்தரவு பெற்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குவைஸ் மலையில் இருந்து மக்களை எல்லாம் அழைத்து கூறுகிறார்கள், அல்லாஹ் என்னை நபியாக உங்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹுக்கும் அடியாஹுக்கும் மத்தியுண்டான தொடர்பு இதுதான், ஹிதாயத்துடைய பாட்டு இதுதான் என்பதாக சொல்லி காண்பிப்பதற்காக என்னை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறான் என்று சொல்ல போது அதை அவர்கள் பிறந்தார்கள் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய சுவைவா என்ற அடிமையை பெரிய மகிழ்வின் காரணமாக உரிமை விட்டுவிட்டார். அதே அபூ லஹப் என்ன கூறுகிறார், உனக்கு நாசம் வர கடவுள், இதற்குத்தானா என்னை அழைத்தாய் என்பதாக
இவ்வளவு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி அடிமையை உரிமை விட்டு அதே அபூலஹுடைய வாயிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஏனென்றால் உற்றார்கள் எல்லாம் ஒரு பதவி கிடைத்து விட்டால் அதை கொண்டாடி அவரை மேலே தூக்குவார்கள் என்ற நிலை வரக்கூடாது. உற்றார்களுடைய எதிர்ப்பு தான் முதலில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அஸ்பாபியாத்திவாரில் மக்கள் எதை கொண்டெல்லாம் மாசுபடுத்தி விடுவார்களோ அதற்கெல்லாம் வாய்ப்பையே தராமல் உற்றார் உறவினர் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க, அடிமைகளும் கேவலமான தொழிலில் ஈடுபட்டவர்களும் மிக மிக பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து வாழ்ந்தவர்களும் மிக சிறுவயதை உடையவர்களும் தரந்து போனவர்களும் இவ்வாறாக கோரிக்கை எடுத்து ஒரு சில மனிதர்கள் தான் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டார். இப்படியாக நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹிதாயத்துடைய பணி, அல்லாஹ்வுக்கும் மஜாஹுக்கும் மத்தியில் அறிவும் செய்து வைக்கக்கூடிய இந்த பணி மிக கஷ்டமாக பதால் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் மிக ஏழ்மையாகத்தான் அது துவங்கியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படித்தான் துவங்கியது. எடுத்த எழுப்பில் என்னுடைய வீட்டில் உண்டான என்னுடைய பேரப்பிள்ளை, என்னுடைய சாஹாவுடைய மகன், என்னுடைய மச்சான், இவ்வாறு உரிமை கொண்டாடக்கூடிய அத்தனை பேர் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய அபித்துவத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். எதற்காக அவர்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்டார்களோ அந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். இப்படியாக கடைசியாக நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியேறி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹை பார்க்கிறார்கள். கண்ணிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொல்கிறார்கள், காபாவே, உன்னை விட்டு பிரிய நான் ஒருபோதும் விரும்பவில்லை. உன்னை சார்ந்த மக்கள் என்னை இங்கு தங்குவதற்கு வாய்ப்பே அளிக்கவில்லை. என்னை இங்கு இருப்பதற்கு வாழ்வதற்கான உரிமையை பறித்துக் கொண்டு விட்டார்கள். என்னை கொலை செய்ய அவர்கள் முற்பட்டதன் காரணமாக என் மனம் இயங்கினில் உன்னை நான் பிரிந்து செல்கிறேன் என்று அழுது கொண்டே நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் மதீனாவுக்கு. இப்படியாக சென்ற அவர்கள் மீண்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவருடைய இந்த ஹிதாயத்துடைய உபதேசங்கள் உண்மையானவைகள் என்பதாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வாய்ப்புகளை சிறுக சிறுக மக்களுக்கு தந்து அதை அவர்கள் பின்பற்றி வாழ்வதை தடுத்து விட வேண்டும். இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்து விட வேண்டும் நஊது பில்லாஹ் என்ற முயற்சியிலே இங்கிருந்து புறப்பட்டு ஒரு பெரிய சண்டை ஒதுக்கி அதை கொண்டு வியாபாரம் செய்து வரக்கூடிய லாபத்தின் மூலமாக பெரிய யுத்த முஸ்தீபை செய்து அதன் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய இந்த முயற்சியையும் முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி அபூ சுஃபியான் யார் அவர்? அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த ஹாஷிம் கிளையை சேர்ந்தவர் தான். அவரின் மூலமாக ஒரு கூட்டத்தை அனுப்பி அவரும் பெரிய லாபகரமான வியாபாரத்தை செய்து முதலையும் லாபத்தையும் கட்டு மக்காவுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த நேரத்திலே தகவல் அறிந்து அந்த அடிப்படையில் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை காப்பாற்றுவதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, தீனை ஹிதாயத்துடைய இந்த பாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நிர்பந்தமான சூழ்நிலை வாளை எடுத்தார்கள். வாழ் அவர்களுடைய கையில் மட்டும்தான் இருந்தது. பத்ர் போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடன் சென்றவர்கள் தலையில் கஃனை கட்டி கொண்டு தான் சென்றார்கள். 8 உறுப்பு சட்டைகள், 11 குதிரைகள், 11 வாட்கள், ஒரு குதிரை, இப்படியாக யுத்த தளவாடம் என்று சொல்வதற்கு உலகுக்கு எவைகளெல்லாம் காரணமாக இருக்கின்றன வெற்றியை பெற்றுத் தருவதற்கு அவைகள் ஒன்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த சஹாபாக்களிடம் இல்லாத நிலை அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான். இதை அவனே பாதுகாப்பான் என்ற அந்த உறுதிப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதித்ததை பிராக்டிகலாக பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக களமாக பத்ர் களத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கினான். வலக்கத் வஸலக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, சகல நிலைகளிலும் கவலைப்பட்டு போயிருந்த உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பத்ர் போர்க்களத்திலே வெற்றியை தந்தான் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அது போன்ற வெற்றியை அங்கு தந்து உதவி என்பதெல்லாம் அமன் ரசூல் இல்லாமல் நின்றில்லா, உதவி என்று ஒன்று இருந்தால் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். நீங்கள் நினைப்பதை கொண்டு கடை இருந்தால் தான் வாழ முடியும், விவசாய பூமி இருந்தால் தான் வாழ முடியும், வெளிநாட்டுக்கு போனால் தான் வாழ முடியும் என்பதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹினால் இடைநிலைப்படுத்தப்பட்ட காரியங்களை ஒழிய அது இல்லாமல் அல்லாஹினால் கொடுக்க முடியும். இது கொடுத்ததும் அல்லாஹ்தான். அரபு நாட்டுக்கு, பிரான்சுக்கு, வேறு வெளிநாட்டுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு கொட்டி கிடப்பதை எடுத்து வந்து செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். சிலர் போதுமான வருவாய் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு கொடுக்க நினைத்தானோ அதற்கான செட்டப்பை இங்கு செய்து வைத்திருக்கிறான். அதை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவனை ஏற்படுத்துகிறான். அதன் பின்பு அவர்களை வாழ வைத்து பார்க்கிறான். எவருக்கு இந்த நாட்டிலே என்ன செல்வத்தை தர நாடி இருந்தானோ அதற்கு மேல் ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது என்று நினைத்தால் இங்கிருந்து போகும்போது வீட்டை அடமானம் வைத்து போவாரு. அங்கிருந்து வரும்போது யார்கிட்ட கடன் வாங்கிட்டு ஊருக்கு வருவாங்க.
இப்படி எல்லாம் அல்லாஹ் வாழ வைக்கிறான். இதை இடைநிலைப்படுத்தப்பட்ட வஸ்துக்களின் மீது நம்முடைய உள்ளத்தை பறிகொடுத்து விடக்கூடாது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உங்களுக்கு உணர்வு என்ற ஒன்று இயற்கையாக தோன்றாவிட்டாலும் கூட, இயற்கை என்ற ஒன்றுக்கு, இயல்பு என்ற ஒன்றுக்கு அப்பால் உங்களுக்கு சிந்திப்பு என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவர் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் போதும். அவனை ஏன் நான் உயர்த்தினேன், இதற்கு அல்லாஹ் 1000 காரணங்கள் வைத்திருக்கிறான். இதனை ஏன் நான் தாழ்த்தினேன், அதற்கு 1000 காரணங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்துகிறான். இவைகளை எல்லாம் பார்த்து ஏமாந்து போய்விடாதீர்கள் மனிதர்களே. அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் தடுக்கக்கூடியவன் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரபீல் மாதத்தில் பிறந்து, இதே ரபீல் மாதத்தில் ஹிஜ்ரத் செய்து, இதே ரபீல் மாதத்தில் உலகத்தில் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்பற்ற வேண்டுமேயானால், எவ்வாறு உணவை நாம் சாப்பிட வேண்டுமேயானால் அது நமக்கு விருப்பமுடையதாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். ஒன்றை நாம் பெறுவதற்கு, அடைவதற்கு முயற்சி செய்வதெல்லாம் விருப்பம் என்ற, மஹப்பத் என்ற ஒரு மூல மந்திரம், மூல விசை, மூல உணர்வு நம்மை அதன் பக்கம் முந்தி தள்ளுகிறது. அதனால் நாம் அதை அடைகிறோம். இதை நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வார்த்தையில் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், நான் ஹிதாயத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய பொறுப்புதாரியாக இருக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய ஈமானின் நிரப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே. ஆனால் உங்களில் ஒருவரும் உண்மையான மூங்கினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலை, அவருடைய உள்ளத்தில் என்னுடைய மஹப்பத், என்னுடைய பிரியம், என்னுடைய ஆசை எந்த அளவிற்கு மிகுந்ததாக இருக்க வேண்டுமே. ஆனால் அவரை பெற்ற தாய்க்குந்தர்களுடைய விருப்பம், பிரியம் எவ்வளவு இருக்கோ அதை விட, பெற்றெடுத்த குழந்தைகளை விட, மனைவியை விட, உற்றார் உறவை விட, உடன் பிறந்தவர்களை விட, வியாபாரத்தை விட, எந்த வியாபாரம் நஷ்டம் ஏற்படுத்திவிடும் என்பதாக பயந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வியாபாரத்தை விட, அது போன்று உங்களுடைய மனதில் சந்தோஷத்தையும் அமைதியும் தரக்கூடிய உங்களுடைய வீட்டை காண அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மஹப்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறானோ, அதில் கிஞ்சிட்டும் சிறிது அளவு கூட டெம்பரேச்சர் குறையாத அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத்தை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அப்படி செய்யாவிட்டால் ஃபதரப்பசு, எதிர்பார்த்திருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய அஸாபை கொண்டு வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி நடந்தால் அது ஹிதாயத்துடைய பாட்டை அல்லாஹ் அளவிலே போய் செய்துவிடும். இந்த பாட்டையை நீங்கள் சொன்னால் நேராக சென்னைக்கு போகும், மதுரைக்கு போவார். அது போன்று அல்லாஹுடைய இந்த பாட்டையை வாழ்ந்து காட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த பாட்டையை நாம் சென்று கொண்டே இருந்தால் நேராக அல்லாஹுடைய லிகாவுக்கு நம்மை அழைத்து சென்று விடும். அந்த அழைத்து செல்வதற்கு ஈர்ப்பு சக்தி, ஆட்டை அழைப்பதற்கு தடையை காட்டுவது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஹபீபை இடைநிலைப்படுத்துகிறான். என்னுடைய ஹபீபை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை வரக்கும் ஸ்ரீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என்னுடைய ஹபீபின் வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு. எதற்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர், எவர்கள் அல்லாஹ் விரும்புகிறார்கள் அவர்களுக்கும் மறுவுலக வாழ்க்கையை ஆசைப்படக்கூடியவருக்கும் வதக்கரல்லாஹு கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நேற்றுக்கொள்ள கொண்டிருப்பதற்கு யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ரசூலுடைய வாழ்க்கையில முன்மாதிரி நான் அமைத்து வைத்திருக்கிறேன். அவருடைய சொல்லையும் பின்பற்றுங்கள், அவருடைய வாழ்வையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்க எப்படி மஹப்பத் வரும்? மஹப்பத் எப்படி வரும்? மஹப்பத் இல்லாவிட்டா ஈமான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தொழுகை கூடாது, நோம்பு கூடாது, ஜகாத் கூடாது என்று சொன்னா அது வேற விஷயம். மஹப்பத் இல்லாவிட்டா ஈமான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஈமான் இல்ல சொர்க்கமே இல்லை. இபாதத்தின் மூலமாக சொர்க்கத்துடைய மதார்ஜிக்கு தர்ஜாக்கள் கிடைக்கும். ஈமான் இல்லாமல் உள்ளவுக்கு அனுமதி இல்லை. உள்ள வந்தா தான் சாப்பாடு, உள்ள வராம அங்கே தடுத்துறாங்க. கல்யாண வீட்டுல பின்னாடி கவலை போட்டு வெளியே வர்ற மாதிரி. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை நிபந்தனையாக ஆக்கி இருக்கிறான் சொர்க்கத்துள்ளால் நுழைவதற்கு. அந்த சொர்க்கத்துள்ளால் நுழையக்கூடிய அந்த பர்மிஷன் ஈமானுடைய சீட்டு தான், அதுவே இல்லை என்று சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, யார சொல்லலாம், மனைவி மக்கள் சொத்து பத்து எல்லாத்தோட உங்களை நான் பிரிய வைக்கிறான், யோசிச்சு பார்த்து போய் சொல்ல முடியல, என் உயிர் மேல எனக்கு கொஞ்சம் கூட தான் பிரியம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஈமான் நிரப்பமாவதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு தன்னுடைய தோழருடைய உள்ளத்தில் அப்படி இருப்பதை விரும்பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் லேசா கை வச்சு அடிக்கிறாங்க. கைப்பற்ற மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்து மஹப்பத் அதிகமா இருக்கு. யா ரசூலல்லாஹ், இப்போது உள்ள உணர்கிறது என்னை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ் யா உமர், உமரை இப்போதுதான் உங்களுடைய ஈமான் நிரப்பமானது என்று சொன்னார். நாம் போன்ற பாய்கள் குப்பைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் 70 சொச்சம் குர்ஆனுடைய நினைத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய மொழிகளை 70க்கு மேற்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அபிப்பிராய பிரகாரம் இறக்கி வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு வீதியில் உமர் ரலியல்லாஹு தஆலா நடந்தால் ஷைத்தான் அந்த வீதியில் நடக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி தந்தார்கள். அப்பேற்பட்ட மகானுக்கு நபியுடைய மஹப்பத்தை
அவருடைய உயிரைக்கான அதிகமாக வராத வரை உங்களுக்கு ஈமான் நிரப்பமாகவில்லை என்று சொன்ன போது நம்முடைய உள்ளத்தில் ஈமானுடைய நிரப்பம் வந்துவிட்டது என்று நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? கட்டாயத்தை எவர்கள் யாரை நேசிக்கிறார்கள் அதை பற்றி அதிகமாக அவர்கள் ஜிக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்று நபினா முஹம்மது பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைக்கிறோம். கல்யாணம் செஞ்சு ஒரு வாரத்தில் விசா முடிச்சு போறாங்க அரபு நாட்டுக்கு. அங்கே பார்த்துட்டு நான் கோலாலம்பூர்ல இந்தியன் மாசத்துல தொழுதுட்டு இருந்தேன். தொழுது முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் எடுத்து சலாம் கொடுத்தார். டபுள் எல்லாம் தஸ்மீம் பண்ணிப்பார். ஒரு ஆள் பர்ஸ் எடுத்தார், பக்கத்துல உட்கார்ந்து பர்ஸ் எடுக்கிறார். பர்ஸுக்கு வந்தா எல்லாம் பாக்கெட்ல வைப்பாங்க. இவன் சலாம் கொடுத்தா பர்ஸ் எடுக்கிறாருன்னு பார்த்து பர்ஸை திறக்கிறார். தோன்றுட்டு அதுல போட்டோருக்கு முத்தம் போடுறார். வா வா சுபஹானல்லாஹ், சிறு வயசு பையன் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மஹப்பத் பிரிய வந்துருச்சு. இது உலக ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வாழ்ந்தால் இடைப்பட்ட நிலையில பஞ்சாயத்து பேச்ச கேட்கிறான், தலாக்கு விட்டுறான், பஞ்சாயத்து செத்து போட்டா வேற ஒரு பஞ்சாயத்து கட்டிக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல தொழுது சலாம் கொடுத்த உடனே பஞ்சாயத்துங்க வந்து செய்யறானம்மா. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பிரிய வைக்கணும்? தொழுகை அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறோம். அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி சொல்றமா இல்லையா? தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுது தொழுகைக்குள்ள ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல வாஜிப். அது செய்யாவிட தொழுகை திருப்பி தோணும். அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கோமா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போஸ்ட்மேன் வந்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அவர் நம்மள பரவ பயந்தர். அவங்க எந்த மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. வா வா கியா பாத் ஹை. அஃப்சோஸ், யார் யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களே அவர்களை கேவலப்படுத்தினார். இஸ் கர் கோ ஆக் லக் கயி खुद इस घर की चिराग से. வெளியில இருந்து யாரும் பத்த வைக்கல, இந்த வீட்டில் இருந்த விளக்கு தான் இந்த வீட்டை பத்த வச்சிருச்சு. நம்மிலே உள்ளவர்கள் நபியை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ, தன்னுடைய மகனை யாராவது புகழ்ந்து பேசினார், காலர் தூக்கியுடைய மகனை எவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. நமக்கு உயிர் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் உயிரை கொடுத்தவர்கள் ஆடு மாடு போன்று வாழ்ந்து நாம் சுற்றிருப்போம். நமக்கு 3 காலம் சொத்து வாழ்வுக்கு காரணமாக யாரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இடைநிலைப்படுத்தினாலும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்? யார் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ அவர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதராக அந்த மக்கள் பார்க்கவில்லை. எப்படி சொன்னார்கள்? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். தன்னுடைய தாயும் தந்தையும் உங்களுடைய காலிலே அர்ப்பணமாக கிடப்பது என்று சொல்லித்தான் விஷயங்களை கேட்பார். எப்படி வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருகிறது? தாயையும் தந்தையும் மிகவும் போற்றக்கூடிய மன உணர்வு பெற்றவர்கள். தாத்தாய் ஏதாவது கொலை செய்து விட்டால் பல தலைமுறைகள் அதற்காக யுத்தம் செய்வதற்கு முனைந்துவிடக்கூடிய அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலிலே என்னுடைய தாயும் தந்தையும் நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று கூறிவிட்டால் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்பார். அப்படிப்பட்ட அன்பு அவருடைய உள்ளத்திலே இருந்தது. உதவியா உடன்படிக்கையின் போது உடன்படிக்கை என்ற சுஹைல் அவர்கள் பார்க்கிறார்கள். தன்னுடைய காஃபிகளிடம் வந்து அவர்கள் மீண்டும் சென்று மக்கத்து குறைஷிடத்தில் கூடும்போது நான் எத்தனையோ அரசு தர்பாருக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அதை சார்ந்த மக்கள் பின்பற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன கண்ணியம் செய்கிறார்கள் அது போன்ற கண்ணியத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு வர்ணிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் தண்ணீர் கீழே சிந்துவதை பூமியில் விடாமல் அவர்கள் கையில் ஏந்தி கொள்கிறார்கள், விபத்தியாற்றிக் கொள்கிறார்கள். இது மட்டுமல்ல, காய் துப்பக்கூடிய எச்சிகளுக்கு அவர்களுக்கு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் எதை விரும்புகிறார்களோ மெதுவாக சொன்னால் தலை குனிந்தவாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்வதில் உயிரை விடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதுபோன்று யுத்தத்திற்காக ரோமாபுரி சென்றிருந்த போது கைசர் அரசர் ஒற்றர்களை அனுப்பி வைத்தார். இந்த காட்டுப்புற வாசிகள் ஆடுமேடு வைக்கக்கூடியவர்கள் நாம் பிரம்மாண்டமான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய வலுவை தெரியாமல் இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய நிலையை பார்த்து வாருங்கள் என்று ஒற்றரை அனுப்பி வைத்திருந்தார். அவர் வந்து சேர்ந்து அந்த இரவு முழுவதும் இருந்து பார்த்து விட்டு போய் அரசரிடம் சொன்னார், நாம் உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு விருப்பப்படுவோம் அது போன்று அவர்கள் சாவதற்கு விருப்பப்பட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்வதற்காக வெற்றி பெறுவதற்காக வரவில்லை, சாவதற்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் நாம் வெற்றி பெற முடியாது. தளபதி தாரிக் ஸ்பெயினுடைய கரையிலே ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயின் கரையில் இறங்குகிறார். மறுக்கரை இறங்கியவுடன் கப்பலை எரிக்கிறார். மக்கள் அரசுடைய புறத்தில் ஒற்றர்கள் வந்து பார்த்துவிட்டு ஏன் இப்படி இருக்கிறார், மரக்கலம் திரும்பி செல்வதற்கு கட்டாய தேவை இல்லையா, இப்படி ஏன் ஏறி வந்த கப்பலை ஏறி வந்த ஏணியை உதைத்து செல்வதை போன்று ஏறி வந்த கப்பலை எரிக்கிறாரே என்பதாக கேட்ட போது எங்களுக்கு வாழ்வு முக்கியம் அல்ல, நாங்கள் வென்றால் இந்த பழமையான கப்பல் தேவையில்லை, அதற்கப்பால் நாங்கள் கொலை செய்யப்பட்டால் எங்களுக்கு கப்பல் இருந்து என்ன தேவை? எப்படிப்பட்ட ஈமான், எப்படிப்பட்ட யக்கீன்! இதுதான் ஈமான், இதுதான் யக்கீன், இதுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்திய உண்டான பிடிப்பை. அல்லாஹ்வுடைய ஹபல் என்ற அந்த உறுதியான கயிறை நாம் பற்றி பிடிப்பது என்பது அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்திய உண்டான தொடர்பை வலுப்படுத்துவதற்காக கயிறாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்கள் பிரிவு வைப்பதும் அவர்கள் மீது புகழ்ந்து பாடக்கூடிய மௌலூத் ஷரீஃபும் தொன்று தொட்டு நம்முடைய தமிழகத்தில் ஓதப்பட்டுக் கொண்டிருந்தது. அரபு நாட்டுக்கு சென்று வந்தவர்கள் அங்கெல்லாம் ஓதப்படவில்லை. இதெல்லாம் ஷிர்க். அதில் மௌலூத் ஷரீஃபில் நிறைய ஷிர்க்குடைய வார்த்தைகள் வருது. நம்முடைய உள்ளத்தில் தான் ஷிர்க். அதை விளங்கக்கூடிய முறையில் விளங்கினால் நிச்சயமாக ஷிர்க்கே இல்லை. நம்மளோட ரொம்ப தக்குவாதார்கள் இதே ஊரில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரி இல்லை. அவர்களுடைய அந்த பக்தி, அவருடைய அந்த தக்வாவை கால் தூசு கூட நாம் போட மாட்டோம். அவ்வாறான மக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடக்கூடிய மௌலூத் ஷரீஃபை ஓதினார்கள். நானும் பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஓதிய ஒரு மௌல்வி தான். நான் பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை உங்களுக்கு மத்தியில் சொல்கிறேன். ஆகவே இது மௌலூதிலே எந்த ஷிர்க்கும் இல்லை, பிதஅத்தும் இல்லை. நாம் பிரிவு வைக்கக்கூடிய ரசூலை புகழ்ந்து பாடுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே நபவியிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஒரு மேடை அமைத்து தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே உட்கார்ந்து கொண்டு நபியை புகழ்ந்து பாடுவார்கள். ஒரு நேரம் வாழ்ச்சி வசப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலே இருந்த கோவையை எடுத்து அவருக்கு போத்துகிறார்கள். மறு நேரம் கூறுகிறார்கள், அல்லாஹும்ம அய்யிது பிருஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இவருக்கு நீ பாதுகாப்பை தா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்த முன்னோர்கள் நம்முடைய உள்ளத்திலே ரசூலுடைய மஹப்பத் இருப்பது என்பதை எப்படி நாம் சொல்வது, எப்படி வெளிப்படுத்துவது, வேறு என்ன முறை இருக்கிறது சொல்லுங்கள். வீடுகளில் நாம் சென்று பார்த்தால் ஏழை குடிசைக்கு கூட அரசாங்கம் டிவியை இலவசமாக தந்திருக்கிறது. அவர்கள் அனாச்சார பாடல்களையும் காட்சிகளையும் காண்டு உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் மறந்திருக்கக்கூடிய நிலையில் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை பேசக்கூடியது முழுவதும் வேண்டாம் என்று சொன்னால் எப்பொழுது அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை நம்ம வீட்டில் ஒலிக்கும்? சகோதரர்களே, ஈமானை பறிகொடுத்து விடாதீர்கள். எவ்வளவு மர்மலட்சி வந்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மர்மலட்சி அல்ல. மௌலூத் ஓதாமல் இருப்பது மர்மலட்சி அல்ல. செல்வம் நிறைய வந்திருக்கிறது. பொஞ்சாதி புருஷனுக்கு வந்து ஒற்றுமை இல்லை. தாப்பம் புள்ள பேச்சை புள்ள தாப்பம் பேச்சை சகோதரருக்கு வந்து ஒற்றுமை இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உள்ளத்தில் அல்லாஹு ஸுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்கீனத் இல்லை. தங்கு அலைஹி சக்கீனா. எவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு பேசப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் சக்கீனாவை இறக்குகிறான், மன அமைதியை தருகிறான். இது தொழிலாவிட்டாலும் மன அமைதி கிடைக்கும். தொழிலிருந்தும் இந்த பிரச்சனைக்குள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான பிடிப்பு, மஹப்பத்து, அவர்களை பற்றி உண்டான திக்ர், மௌலூத் ஷரீஃப் போன்ற நல்ல அமல்கள் எல்லாம் வீடுகளில் எடுக்கப்பட்டு விட்டன. காலையிலிருந்து மாலை வரை தொடர் சீரியல் என்பதாக பார்த்து அழுவதும் சிரிப்பதுமாக குதூகலமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வினாடி வருமோ வீரோ என் தேகம், வீழ்வது தான் வீதிகளோ, காடோ செடியோ நான் அறியேன் ரஹ்மானே. வீரோ என் தேகம், வீழ்வது தான் வீதிகளோ, காடோ செடியோ நான் அறியேன் ரஹ்மானே. சீதவிகளே, இந்த வாழ்வு என்பது எந்த வினாடியும் பறிபோகிவிடும். நாம் முகத்தில் கஃன் போடப்பட்டால் முதலில் பார்ப்பது ரசூலுல்லாஹை. அவர்களைத்தான் அல்லாஹ் மலக்குகள் மூலமாக காண்பிக்க செய்து மா தக்கூல் ஃபீ ஹாதா ரஜுல், இந்த அடியார் இவர்கள் விஷயத்தில் இந்த அடிப்பான் என்ன என்று கேட்பான். ரசூலுடைய மஹபத் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய ரசூல் என்று நாம் சொல்வோம். இதற்கெல்லாம் நமக்கும் ரசூலுக்கு மத்தியில் தொடர்பு. யார் இறைநிலைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பிரிவு வைப்பதும் அவர்களுடைய சொல்லை வாழ்க்கையை பின்பற்றுவதும் நம்ம கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை மேலே சொன்ன துவக்கத்தின் கடைசி வரை நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மீண்டும் போய் அசை போட்டு பாருங்க. ஆடு சாப்பிட்ட உடனே போய் உட்காந்து அசை போடும். அதுபோல் நான் சொன்னது இப்படியே பள்ளிவாசல் விட்டுட்டு போயிடாது. நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் நல்லா புத்திசாலி பிள்ளைங்க. நீங்கள் வீட்டில் போய் இப்படியெல்லாம் ஒரு கடமை கற்றுனாங்க. இந்த விஷயம் சரிதான் யோசிச்சு பாருங்க. இந்த வீடுகளில் மௌலூத் ஷரீஃப் ஓடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அது இஸ்லாத்தில் தொடங்கி எல்லா விதமான சுன்னத்துகளையும் பின்பற்றுங்க. 5வது தொழுகையை தொழுங்க. இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் கேட்காமலே எங்களை இஸ்லாமில் பிறக்க வைத்திருந்து இஸ்லாமிய வாழ்வு எங்களுக்கு தந்தல் புரிவாயா. என்னையும் இந்த ஹபீபையும் பிரிவு வைக்கக்கூடிய உள்ளார்ந்த உணர்வை எங்களுக்கு அருள் புரிவாயா. எங்களுடைய சந்ததியை கியாமத் நாள் வரை ஈமான்தாரிகளாக வாழ வைப்பாயா. கருணையுள்ள ரஹ்மானே, எங்கெல்லாம் தீனுடைய ஹித்மத் நடைபெறுவதை நீ கபூல் செய்தருவாயா. அவர்களுடைய ஹித்மத் செய்யக்கூடிய உள்ளத்தில் இஹ்லாஸை தந்தருவாயா. ஹித்மத் மூலமாக நல்ல விளைவுகளை உம்மத் முஹம்மதியாவில் அருள் புரிவாயா. எங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு ஆஃபியத்தை தந்தருவாயா. ஜனாயுடைய கடன்களை நிறைவேற்ற அருள் புரிவாயா. எங்களுடைய வீடு உண்டான குமர்களுக்கு சாலிகான ஜோடுகளை ஏற்படுத்தி இலகுவான காரணங்கள் நிறைவேற்றி தந்தருவாயா. அவுலாதில்லாவுக்கு அவுலாதை அருள் புரிவாயா. வீடு வாசலாவுக்கு வீடு வாசலை தந்தருவாயா. வாழ்க்கையிலும் வியாபாரத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைதியான நிம்மதியான வாழ்வையும் பரக்கத்தான வியாபாரத்தையும் தந்தல்வாயா. இஸ்லாமிய உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தன்னையுள்ள ரஹ்மானே அவர்களை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தந்தல்வாயா. யஹூதி நஸராக்களுடைய குறுக்கீடு அவரை காப்பாற்ற அருள் புரிவாயா. இந்திய முஸ்லிம்களையும் காப்பாற்ற அருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய ஆதரவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ காப்பாற்ற அருள்வாயா. விரோதிகளுடைய செய்திட்டங்களில் இருந்து முஸ்லிம்களை காப்பாற்ற அருள்வாயா. மர்கஸ் இஸ்லாஹை ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா, இந்த ஊர்வாசிகளுடைய எல்லா தேவைகளையும் இலகுவாக நீ அருள் புரிவாயா.
இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை தந்துருவாயா. சகோதர சமூக மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை அருள் புரிவாயா. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. اللهم يا واحد يا أحد يا جواد انفقنا منك بنفخ خير إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه. الحمد لله.